நரேந்திர மோடிக்கு இது ஒரு சரிவுதான். சட்ட ரீதியாக அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் மற்றும் சீமான் போன்றவர்கள் பேசியது தமிழகத்திற்கு கை போட்டு மொத்தம் கொடுக்காரு, கட்டிக்கிறாரு, சிக்கினுகிறாரு. காங்கிரஸில் இருக்கக்கூடிய குழப்பம் திமுக கொடுத்துருவாங்களா எதிர்கட்சி தலைவர்? அவர்களுக்கு ஒரு புரிதல் வேண்டும் என்றால் நாம் சபாநாயகரை பற்றியும் பேச வேண்டும், எதிர்கட்சி தலைவரை பற்றியும் பேச வேண்டும். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst, the one and only, right from Delhi, Mr. ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். டெல்லி ராஜகோபாலன் சார், how are you? நமஸ்காரம். ஃபைன், வெரி வெல், குட். டெல் மீ. சார், இந்த சைட்ல வந்தா ஜெய்சங்கர் இன்னைக்கு ஸ்ரீலங்கால இருந்து பேசியிருக்கிறாரு. ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் இருக்கும் இனிமேல் அப்படின்ற மாதிரி பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ இதனால மீனவர்கள் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? 3 பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஒன்று பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை. மூன்றாவதாக கண்டிப்பாக ஷரத்து 13வது அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா. காரணம் என்ன என்று கேட்டால், அக்டோபரில் ஸ்ரீலங்காவில் ஜனாதிபதி தேர்தல் வருகிறது. அதற்கு முன்பாக அழுத்தம் தர வேண்டும் என்பதற்காகத்தான் டாக்டர் ஜெய்சங்கர் அங்கு சென்றிருக்கிறார் என்று எனக்கு டாக்டர் ஜெய்சங்கரை சென்ற வாரம் தொலைபேசியில் சொன்னார். இருக்கக்கூடிய மனைவியெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். சரி சார், அந்த 3 இது சொன்னீங்களா சார்? எப்படி சார் இது கச்சத்தீவு ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. 99 இயர்ஸ் லீஸ் எடுத்துக்க போறாங்க சார். ஓ, 99 இயர்ஸ் லீஸ் எடுக்க போறாங்களா? ஓகே ஓகே. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மூலமாக அழுத்தங்கள் கொடுத்து, இது சைனா தான் நடுவில் வருதுங்க, கொடுக்க கூடாதுன்னு. காரணம் என்ன என்று கேட்டால், கச்சத்தீவு இருந்தால் இந்தியாவிற்கு சாதகமாக போகும். ஈழத்தை சைனாக்காரங்க டெவலப் பண்ணணும்னு பாக்குறாங்க, சின்ன சிங்கப்பூர் மாதிரி. அதுக்கு இலங்கை அரசு ஒத்துக்கொள்ளும். இலங்கை அரசு பணம் கிடையாது, நம்ம தான் 75,000 கோடி கொடுத்தோம். டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் டாக்டர் ஜெய்சங்கர் அண்ட் நிர்மலா சீதாராமன் அண்ட் நரேந்திர மோடி. ஓகே. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இலங்கையினுடைய அதிபர் நரேந்திர மோடியினுடைய பதவி பிரமாணம் எடுத்த போது வந்தது ஒரு மாபெரும் திருப்பம். அதற்கு ஒரு எச்சரிக்கை. இருப்பினும் இலங்கை பிரச்சனையில் 3 விஷயத்தை அவர்கள் காமன் பிளாட்ஃபார்ம் ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் இருக்குங்க இனிமேல். அதுதாங்க சொல்றாரு. he is hinting at that. Oh, fantastic. Okay, so ஜெய்சங்கர் is hinting. காரணம், ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் வந்துட்டனால பேச்சுவார்த்தை நடக்கும். பேச்சுவார்த்தை நடந்தாலே கச்சத்தீவு மீனவர் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். சூப்பர் சார். அது அப்போ 99 இயர்ஸ் லீஸ் நமக்கு கொடுத்துருவாங்களா? இல்லாட்டினா 2 பேருமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வருவாங்களா? some agreement is being worked out at the highest level. அது என்ன என்பதை 2026 தமிழக சட்டமன்றத்திற்கு முன்பாக இது தெரிந்துவிடும். அதன் மூலமாக தமிழகத்திற்கு பாஜக செய்த, நரேந்திர மோடி செய்த, பாஜகவினுடைய இன்னும் பல தலைவர்களுடைய தியாகங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி கிடையாதுங்க பாஜக. திமுக பாருங்க, 2009 2 லட்சம் தமிழர்களை கொலை செய்ததற்கு ஜெனசைடுக்கு வைகோ சொல்லுவது மாதிரி அதற்கு உடனடியாக இருந்தது காங்கிரஸ் சோனியா காந்தி அம்மையாரும் ஐயா கருணாநிதியும் தான் என்று ஓப்பனாக வைகோ சொன்னது. அந்த ஆடியோ நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாஜக அந்த மாதிரி கிடையாது. பாஜக 99 டேஸ் லீஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா திமுக பஞ்சர் ஆயிடும், பலூன் வெடிச்சிடும். நிச்சயமா சார். ஏன்னா கச்சத்தீவு தாராவாத்து கொடுத்ததே நமக்கு இப்போதைக்கு தெரிய வந்த பார்த்தோம்னா திமுக தான் தாராவாத்தே கொடுத்துருக்காங்க. பட் தே பிளேட் a game till now. அதாவது ஒண்ணு கணேஷ், அயல்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன என்று கேட்டால், நேற்று அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் மற்றும் சீமான் போன்றவர்கள் பேசியது, தமிழகத்திற்கு 70 ஆண்டுகள் 2 கழகங்கள் ஆட்சி செய்தது போதும், இப்பொழுது ஒரு முறை வேறு கூட்டணிக்கு ஆட்சி கொடுங்கள் என்று சொன்னால் 2 கழகங்களும் தடம் புரண்டு விடும். அதற்காகத்தான் அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு புதியதாக ஒரு கோஷத்தை உருவாக்கி இருக்கிறார். ஒரு முறை தாமரை. ஓகே, ஒரு முறை தாமரை. ஓகே, முறை give one chance to lotus. அது 26 தீப்பற்றி எறும். ஏற்கனவே லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகு அங்கு அலசி பார்த்தால்
75 தொகுதிகளில் பாஜக அசெம்பிளி தொகுதிகளில் 2வது இடத்தை பிடித்து விட்டது. குறைந்தது 50 எம்எல்ஏக்கள் வருவார்கள் என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது திமுகவிடம். அதற்காகத்தான் இந்த கச்சத்தீவு, கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சி இதெல்லாம் எல்லாமே காக்கான்லே வருது பாருங்க. ஆனா காக்கா பிடிச்சிடுவாங்க கடைசியில பொதுமக்களை. அதே மாதிரி இந்த நார்த் இந்தியால இப்போ வந்து இங்க இருந்து வந்து நார்த் இந்தியால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்னைக்கு வந்து பெயில் கிடைச்சிச்சு சார். He's been given a reprieve. எப்படி சார் பாக்குறீங்க? அவருக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். இது கிடைச்சிருச்சு. இது கோர்ட்டினுடைய செய்த முடிவு. சுப்ரீம் கோர்ட்டே இன்ட்ரீம் பெயில் கொடுத்ததுனால ஒருவேளை அவர்கள் நேற்று கபில் சிபல் சொல்லியிருக்காரு பாருங்க, ரொம்ப வேடிக்கையா. நீதிபதிகளுக்கும் அரசியல் தெரியும், நீதிபதியும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. அரவிந்த் கெஜ்ரிவாலை ஜெயிலில் இட்டது நரேந்திர மோடியினுடைய பர்சனல் தாக்கம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அதே நரேந்திர மோடியை அரவிந்த் கெஜ்ரிவால் சைக்கோபேத்னு சொன்னார். அது யாரு? கபில் சிபல் மறந்துடுவாரு. 7 லோக்சபால வழிச்சுட்டு போயிடுச்சுங்களே சார் பாஜக வந்து. பஞ்சாப் சார், அதெல்லாம் கபில் சிபலுக்கு மேல வரும். கபில் சிபலுக்கு இருக்கக்கூடிய மூளை அறிவியல் ரீதியாக சட்ட ரீதியாக இருக்குமே தவிர, ஆனால் அவர் பண மிதப்பில் பேசுகிறாரே தவிர பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய விரோதங்களை அவர் பிரதிபலிப்பது கிடையாது. ஆக மொத்தம் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றியை பெற்று வெளியே வந்து விட்டார். இதன் மூலமாக கவிதாவும் நாளை வந்து விடுவார், சிசோடியாவும் வெடி வந்து விடுவார்கள், சத்யேந்தர் ஜெயினும் வெடி வந்து விடுவார்கள். இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரலி டிஃபீட் இவரும் வந்துருவாரா சார்? நம்ம அமைச்சரும் வெளியே வந்துருவாரா? ஆமா, செந்தில் பாலாஜி வந்துடுவாரு. செந்தில் பாலாஜி வந்துருவாரு. ஆமா, இதுல ஒண்ணு கீழே விழ ஆரம்பிச்சிடும் சார். அப்ப எப்படி சார் இது நியாயமே கிடையாது சார். எப்படி ஆனா வந்து எப்படி கொடுத்தாங்க? அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷனுக்காக ஒரு 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 20 டேஸ் வந்து கொடுத்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால். அது எப்படி சார் கொடுக்க முடியும்? அரவிந்த் மீதி பேருக்குலாம் கொடுத்துருவாங்கல்ல சார். இப்ப கள்ளச்சாராயத்துல 4 பேருக்கு அரெஸ்ட் பண்றான்னு வச்சுங்க, பெயில் கொடுத்துருவாங்களா உடனே? அது எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க கூடாது சார். நீதிபதிகள் எல்லாம் அரசியல்வாதிகள் என்று கபில் சிபல் சொல்லுவது சரியா? அப்பொழுது அனைவரும் பாஜகவிற்கு எதிர்த்து போய்விட்டார்களா, நரேந்திர மோடிக்கு எதிர்த்து போய்விட்டார்களா என்று சட்ட ரீதியாக கபில் சிபல் சொல்லுவது தவறு என்று தான் சொல்லுகிறேன். நாம் அடுத்த சப்ஜெக்டுக்கு போலாம் கணேஷ். சார், எனக்கு ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு சார். செந்தில் பாலாஜிக்கு அப்ப வந்து நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? ஏன்னா செந்தில் பாலாஜி கண்டிப்பாக இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஜூலை 5 அல்லது 6 தேதி முன்பாக அவர் எழுதி வந்து விடுவார். காரணம் என்ன என்று கேட்டால், இம்மாத இறுதியில் அவருக்கு ஒரு 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 இது இருக்குது, பெயில் அப்ளிகேஷன் வரப்போகுது. அப்போ அகில இந்திய சூழ்நிலையை பார்த்து கொண்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் தளர்ந்து போனார்கள் என்றால், ஏன்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரவிந்த் கெஜ்ரிவால் பெயில கேன்சல் பண்ணுன்னு. சுப்ரீம் கோர்ட் எப்படி சொல்லுமோ தெரியாது. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டோட பதில பொறுத்துதான் அப்ப எல்லாத்தோட, ஏன்னா சிசோடியா, கவிதா, செந்தில் பாலாஜி எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு இல்லையா? ஆமா, எல்லாமே அதுதான் இருக்கிறது. எது இருப்பினும் இப்ப கேஸ் வீக் ஆயிடுச்சுங்க இந்த பெயில் வந்ததுனால. ஊழல் இனிமே செஞ்சுட்டு ஒரு 4 மாசம் ஜெயில இருந்துட்டு வந்துள்ளான்ற ஒரு எண்ணங்கள் பரவலாக அரசியல்வாதிகளுக்கு இருந்ததாக நடந்துவிடும். நரேந்திர மோடிக்கு இது ஒரு சரிவுதான் சட்ட ரீதியாக. இடியோட பவர் வந்து கம்மியாயிடுமே சார். அப்ப இடி வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்காது. அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய அந்த அதிகாரத்தை குறைப்பதற்கு ஒருவேளை நீதிமன்றங்கள் கூட எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கிறதோ என்ற அச்சங்கள் பல மனதில் வர ஆரம்பித்து விட்டது. அதற்காகத்தான் அமித்ஷா சொன்ன ஸ்பெஷல் இன்சென்டிவ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்தால் செந்தில் பாலாஜி கூடிய விரைவில் வெளியே வந்து விடுவார். சார், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் சார், சபாநாயகர் இஷ்யூ என்ன சார்? இப்படி போய்கிட்டே இருக்கே சார். சபாநாயகர் ஃபைனலா வந்து யாருன்னு தெரிய வருமா என்ன சார்? கணேஷ் சபாநாயகரை விட்டுருங்க. எதிர்கட்சி தலைவர் யாருங்க? ராகுல் காந்தியா, பிரியங்காவா? சபாநாயகர் நீண்ட நாள் இருப்பாங்க. காங்கிரஸ் பத்தி பேசுங்க சார். சரி, அப்போ எதிர்கட்சி தலைவர் இப்ப வந்து யார் சார்? அமெரிக்காவில் கனடாவில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு ஒரு புரிதல் வேண்டும் என்றால் நாம் சபாநாயகரை பற்றியும் பேச வேண்டும், எதிர்கட்சி தலைவரை பற்றியும் பேச வேண்டும். சபாநாயகர் அதற்காக ஆயத்தங்கள் ஆரம்பித்து விட்டது. நேற்று பிருத்துஹரி மேத்தாப் என்பவரை தற்காலிக சபாநாயகராக ஜனாதிபதி அறிவித்து விட்டார்.
கூடிய விரைவில் சபாநாயகர் பதவிக்கு, ஏன்னா 24 டே ஆஃப்டர் டுமாரோ பார்லிமெண்ட் ஸ்டார்ட்ஸ். ஸோ அதுலேருந்து ஒரு பதவி பிரமாணம் எழுதி 26ஆம் தேதி சபாநாயகர் தேர்தல், எக்ஸாக்ட்லி 5 days from today, 21ஆம் தேதி பிப்ரவரி மாதம். இன்று யோகா தினம். நாம் இருவரும் பேசிக்கொண்டிருப்பது யோகா தினத்தில் தான் பேசுகிறோம். காஷ்மீர்ல வந்து மோடி வந்து யோகா தினத்தை வந்து கொண்டாடுறாரு, பண்ணி முடிச்சிட்டாரு. சோ இதுல சபாநாயகர் என்னை பொறுத்த மட்டும் ஓம் பிர்லா தான் நீடிப்பார் என்று தெரிகிறது. ஆனால் எதிர்கட்சி தலைவராக யார் வர இருக்கிறார்கள்? காங்கிரஸில் இருக்கக்கூடிய குழப்பம், திமுக கொடுத்துருவாங்களா எதிர்கட்சி தலைவர்? இல்ல மலேசியா கொடுத்துருவாங்களா? திமுகவிட 10 MP அதிகமாக பெற்றிருக்கிறார். அதனால்தான் திமுகவுடைய தரம், அதாவது பலம் குறைந்து விட்டது. முதல்ல செகண்ட், இப்ப புஷ்ட் 4th பொசிஷன். நிச்சயமா. சோ இதுதான் கருத்து. கூடிய விரைவில் ஓம் பிர்லா சபாநாயகர் ஆவார். ஆனால் பிரியங்கா காந்தி தான் இந்திய பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவியாக இருப்பார். அவரைத்தான் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கும். ஆனால் அவர் சார் வந்து எம்பி ஆக போறாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க ராஜ்யசபா எம்பியா கூட ஆகலாம். பட் இருந்தாலும் வந்து அவங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க, மோடிக்கு எகெயின்ஸ்டா பேசுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? will she be very effective? ராகுல் காந்தி நினைக்கிறார் தான் பலவீனப்பட்டு பிரியங்கா காந்தி. இப்ப பாருங்க, ராகுல் காந்தி வந்து பிரியங்காவோட கூட இருக்காரு, தோல் மேல கை போட்டு முத்தம் கொடுக்காரு, கட்டிக்கிறாரு, சிக்குங்கிறாரு, சக்குங்கிறாரு, எல்லாமே பண்றாங்க. ஆனால் ராகுல் காந்திக்கு எதிர்கட்சி தலைவர் ஆவதற்கு இஷ்டம் கிடையாது. காரணம், நரேந்திர மோடி என்பவரை அவர் பார்ப்பதற்கு கூட துவேஷமாக நினைக்கிறார், எதிரியாகத்தான் நினைக்கிறார். இன்னும் நான் 99 சீட் வாங்கிட்டேன், இன்னும் வந்து இந்திய அரசியலை பிடிச்ச மாதிரி குதிச்சாங்க. இப்ப ஒண்ணு இல்லாத அடிச்சு பாருங்க. ஆமா, ஏன்னா வந்து கவர்மெண்ட் கவுந்துரும், நிதிஷ்குமார் இந்த பக்கம் வந்துருவாரு, நாயுடு இந்த பக்கம் வந்துருவாங்கன்னு வந்து அவங்க நினைச்சாங்க. உலகத்தில் மண் கோட்டையில் இருந்தார்கள், மண் குதிரையாகத்தான் ராகுல் காந்தியை பார்க்கிறார்களே தவிர நரேந்திர மோடி ஆளுமையை எதிர்க்க பார்க்கவில்லை என்று சொல்லி கடைசியாக ஒரே ஒரு கருத்து, சபாநாயகராக ஓம் பிர்லா, எதிர்கட்சி தலைவராக பிரியங்கா காந்தி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பிரியங்கா காந்தி வந்து வயநாட்டில் கண்டெஸ்ட் பண்ணிட்டு அது மட்டும் கௌரவ் கோகோயை டெம்பரரி அப்போசிஷன் லீடரா போட்டு வைப்பாங்க. கடைசியில் அவர் வந்துடுவாரு. ஸோ இந்த இடம் பிரியங்கா காந்திக்காகத்தான் காலியாக இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய வர்ணனை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம். ரொம்ப நன்றி சார். திருப்பி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதுவரை நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.